பிள்ளைகளுக்காக சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து யாராக மாறிவிட்டோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். மாம்சமும் மனசை குறித்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் பகிர்ந்து கொண்டு இன்றைய தினத்திலும் மனம் தொடர்பான காரியங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? மிருகங்கள் தங்களுடைய மனதின்படி தான் என்ன செய்கிறது. அது மனதுன்னு சொன்னால் அது ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, அதை கடந்தும் போகாது, அதுக்குள்ளே தான். அது அதுக்கு அப்பால் போகணும் ஆசைப்படவே ஆசைப்படாது. நாம் அதனால் சில மிருகங்களை வளர்க்கும் பொழுது நம்முடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி அதை என்ன செய்கிறோம், மனசை மாத்திரை இது பண்ணுறோம். ஆனால் நார்மலாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு மிருகமும் அது தனக்கு என்ன ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குதோ, என்ன உணர்வு இருக்கோ, என்ன ஒரு மைண்ட் இருக்கோ, அதன்படி தான் வாழும். மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், மனிதன் நிறைய காரியங்களை சிந்தித்து நம்ம மனம் நினைக்கிறது மாதிரி எல்லாம் வாழக்கூடாது, மனம் சிந்திக்கிற மாதிரிலாம் வாழக்கூடாது, மனம் ஆசைப்படுற மாதிரிலாம் வாழக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். இதுதான் மனிதனையும் மிருகத்தையும் வேறுபடுத்தி காண்பிக்கிறது. ஆனால் பரிதாபகரமாக இன்றைய காலங்கள் மாறி வருகிறது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலே அதிக இடைவெளி இல்லாத அளவுக்கு என்ன செய்கிறது, காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிருகங்களும் அதனுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செயல்படுகிறது. மனிதனும் மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செயல்படும் நிலைமை காணப்படுகிறது. மனம் பல காரியங்களை உணர்கிறது, மனம் பல காரியங்களை விரும்புகிறது, மனம் பல காரியங்களை ஆசைப்படுகிறது, மனம் பல சுபாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. மனம் பலவிதமான ஒரு சூழலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட விதமான பழக்க வழக்கங்களும் போக விரும்புகிறது. இதெல்லாம் மனதினுடைய செயல்பாடு. அப்போ மனம் குறிப்பிட்ட சில விஷயங்களை விரும்புது, குறிப்பிட்ட சில விஷயங்களை உணர்கிறது, குறிப்பிட்ட சில விஷயங்களை தேடுகிறது, குறிப்பிட்ட சில பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறது. இவ்விதமாக இந்த மனம் விரும்புகிறபடி நான் வாழக்கூடாதா? நமக்குள் ஒரு மனம் செயல்படுகிறது. அந்த மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் இன்னொரு பர்சனாலிட்டி என்று ஒரு ஆள் தத்துவத்தோடு நின்று கொண்டு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். என் மனம் இதை விரும்புது சொல்கிறோம்ல. அப்போ மனம் ஒன்று, நாம் ஒன்று, அப்படி தானே? மனம் ஒன்று, என் மனம் அப்படி ஃபீல் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா மனம் ஃபீல் பண்ணுறதை அப்சர்வ் பண்ணி சொல்கிறோம். என் மனம் அப்படி ஆசைப்படுறது, அது மாதிரி என்னுடைய மைண்ட் அப்படி தான் அப்படி சொல்கிறோம். அதுபோல் பல நேரங்களில் மனம் எப்படி இருக்கிறதை பார்த்து நாம் மனம் இந்த நிலைமையில் இருக்கிறது இந்த விதமாக செயல்படுகிறன்னு சொல்லுகிறோம். ஆனால் அந்த மனம் தான் நாம் என்று சொல்லாதபடி என்ன செய்கிறோம், மனதை இன்னொரு நபர் போல் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதன்படி தான் மனம் சொல்லுகிறபடியெல்லாம் நாம் செயல்படலாமுங்கிற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அப்போது மனம் குறிப்பிட்ட விதமாக உணர்கிறது, குறிப்பிட்ட விதமாக விரும்புகிறது, குறிப்பிட்ட விதமான சுபாவங்களை பின்பற்றுகிறது. இப்போ இந்த மனம் என்ன ஃபீல் பண்ணுதோ, இந்த மனம் என்ன விரும்புதோ, இந்த மனம் எப்படி பழகுதோ அதை மாதிரி நான் இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி வருது. அப்படி தானே? என் மனசுப்படி நான் ஏன் இருக்கக்கூடாது? உலகத்தில் 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கிறது. ஒன்று மனதின்படியான வாழ்க்கை, இன்னொன்று இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது எப்படியும் வாழலாம், மனம் சொல்லுகிறது எப்படியோ அப்படியெல்லாம் வாழலாம். இன்னொன்று இப்படித்தான் வாழ வேண்டும். ஆனால் இப்பொழுது நாட்கள் செல்ல செல்ல காலங்கள் மாற மாற இப்போ நம்ம ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஒரு வேர்டில் வந்திருக்கிறோம். இந்த வேர்டில் பார்க்கும் பொழுது மனிதன் வரவர் என்ன செய்கிறான்னா, எனக்கு எந்த கட்டுப்பாடுகளையும் நீங்கள் விதிக்காதிருங்கள், எந்த விதமான நியாயம் அநியாய முறைகள் சொல்லிக் கொடுக்காதிருங்கள், இந்த கோடு அந்த கோடெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் மனம் என்ன விரும்புகிறதோ அதை நான் அடைய விடுங்கள், என் மனம் என்ன ஆசைப்படுகிறதோ அதை ஆசைப்பட்டுவதை நான் அனுபவிக்க விடுங்கள், என் மனம் எந்த பாதையில் போக விரும்புகிறதோ அந்த பாதையில் என்னை போக சுதந்திரமாக அனுமதியுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் விரும்பினபடி வாழ விரும்புகிற ஒரு நிலைமை. இப்போது மனம் விரும்புகிறபடியெல்லாம் உலகத்தில் சொல்கிறாங்கல்ல, இதுவா மனம் போன போக்கில் என்ன செய்யாத போகாத சொல்கிறோம், அப்படி தானே? அப்போது என்ன அர்த்தம்? அது மனம் போனபடியெல்லாம் வாழக்கூடாதுப்பா, மனம் சொல்கிறபடியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது சொல்கிறவங்கள என்ன அர்த்தம்? இந்த மனம் எல்லா நேரங்களிலும் சரியானதை சொல்லாது, மனம் சொல்லுகிறதுபடியெல்லாம் செய்யாத, மனம் போனபடி வாழாத, மனம் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்லாம் பழைய பாடல் உண்டு. அப்போ அதில் ஹியூமன் பீயிங்ஸே இதையும் மனிதர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், மனம் எல்லா நேரங்களிலும் சரியாக சிந்திக்காது. அதுக்கு ஒருபோதும் சரியாக சிந்திக்காத அர்த்தம் கிடையாது. எல்லா நேரமும் சரியாக சிந்திக்காது, மனம் எல்லாவற்றையும் சரியாக விரும்பாது,
மனம் எல்லாவற்றையும் சரியாக பின்பற்றாது. மனம் எல்லாவற்றையும் சரியாக ஃபீல் பண்ணாது. பல விதமான உணர்ச்சிகள் வருகிறது. எல்லா உணர்ச்சிகளும் தப்பு கிடையாது. ஆனால் மனதில் தோன்றுகிற எல்லா உணர்ச்சிகளும் அக்செப்டபிள் கிடையாது. அதனால தான் உலகத்தில் சொல்கிறாங்க மனம் போனபடி வாழாத. இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி மனம் போனபடி வாழாதபடி இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கோடு போட்டு அந்த வித்தின் லைன்ஸுக்குள்ளேயே வாக் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா? மனம் விரும்புகிறபடி வாழ்கிறவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்களா? மனம் விரும்புகிறபடி செய்யாதபடிக்கு இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோடு போட்டு வாழ்கிறவங்களும் ஒழுங்காக இருக்கிறாங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விதிகளை அமைத்து கொண்டிருக்கிறவர்கள் நல்லா வாழ்கிறார்களா? எப்படியும் வாழலாம் என்று இருக்கிறவங்களும் கெட்டு போயிட்டாங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. அப்படி தானே? உண்மைதான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கொள்கை வைத்து கொண்டு வாழ்கிற எல்லாரும் நல்லா இருக்கல. அதே நேரத்தில் எப்படி வாழலாம் என்று வாழுகிற எல்லாரும் கெட்டு போகலை. அர்த்தம் என்ன? இதன் மத்தியில் நம்ம எதை புரிந்து கொள்ளணும்? ஒரு சாலையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போகணும். அப்படி தானே? பாதுகாப்பாக ஓட்டிகிட்டு போகணும். பிரேக் சிஸ்டம் வச்சுருக்கணும். கண்ட இடத்துக்கு என்ன செய்யணும்? யூட்டர்ன் அடிக்கக்கூடாது. அங்கேருந்து வாகனவர்களும் நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து போகக்கூடாது. ஓன் ட்ராக்குள்ளே என்ன செய்ய போகணும். இது டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது சேஃப்டி மெஷர்ஸ், பாதுகாப்பு நடவடிக்கைகள். இப்படித்தான் வாழ்வதென்றால் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வண்டியை ஓட்டணும். நான் என்ன செய்யக்கூடாது? என்னுடைய வசதிக்கு என்ன பண்ணக்கூடாது? டக்குன்னு ரோடை என்ன செய்யக்கூடாது? கிராஸ் பண்ணக்கூடாது. ரெட் லைட் எறிகிறவள நான் மூவ் பண்ணக்கூடாது. சில இடங்களில் இவ்வளோ கிலோமீட்டர் தான் ஸ்பீடுன்னு போட்டால் அந்த ஸ்பீடுக்கு நான் என்ன செய்யணும்? கட்டுப்படம் போகக்கூடாது. இப்போ 2 விதமான டிராஃபிக் ரூல் விஷயத்தில் 2 விதமான மனலோடு செய்யணும். ஒன்று கரெக்டாக போயிட்டுருக்காரு, இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் கிடையாது ஐயா, நான் நினச்சபடியெல்லாம் என்ன செய்வேன்? ஓட்டுவேன். 30 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொன்னாலும் நான் 90 கிலோமீட்டர் ஓட்டுவேன். எதிரில் வெஹிக்கிள்ஸ் அப்படி எதிர்த்து போகக்கூடாது சொன்னால் போவேன். இப்படி வாழ்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ஒன்றும் ஆகலை. அப்படி தானே? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அதே நேரத்தில் ரொம்ப கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி போகிறவனுக்கு என்ன ஆகுது? ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு? நான் பேசுகிறது வாலிப பிள்ளைகளுக்கு தான் இந்த பிரசங்கம். கவனிக்கிறீங்களா? சரி. இப்போது நான் கரெக்டாக ஒழுங்கு முறையில் போகிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? அதுதான் அவங்கவுங்க மைண்டு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்கிறவங்களும் கெட்டு போய்ட்டுறாங்களா? பொதுவாக என்ன ஒரு காமன் ட்ரூத் என்ன? விதிகளுக்குள் செல்லுகின்றவன் பேரளவில் அவன் என்ன செய்கிறான்? தன்னை பாதுகாத்து கொள்கிறான். விதிகள் இல்லாமல் வாழுகிறவன் பல சூழல்களிலே வாழலாம். ஆனால் எப்பொழுதும் அவனுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. எப்பொழுதும் ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. ரெட் லைட்டை மதிக்காதபடிக்கு, டிராவல்ஸ் ரூல்ஸை மதிக்காதபடிக்கு, ஸ்பீட் லிமிட்டை மதிக்காதபடிக்கு போகிறவனுக்கு நெக்ஸ்ட் மினிட்டே தான் நடக்கலாம். ஆனால் விதிகளுக்கு உட்பட்டு போகிறவனுக்கு எக்ஸப்ஷனாக நடக்கும். எவ்வளோ தான் பாதுகாப்பு போனாலும் இதை ஒன்று நடக்கக்கூடும். எனவே வாழ்க்கையில் ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்கிறவர்களால் நன்றாக வாழ்கிறார்கள், நன்றாகத்தான் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களும் என்ன செய்யலாம்? பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. ஆனால் விதிகளை வேண்டாம், ஒழுங்குமுறைகளை வேண்டாம் என்று வாழ்கிற பொழுது நம்முடைய ஃப்யூச்சர் நெக்ஸ்ட் மினிட்டே என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அடுத்த நிமிடம் நமக்கு எதுவென்று சொல்ல முடியும். எனவே ஒழுங்குகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அவசியம். ஆனால் என்னுடைய மனம் என்ன செய்ய மாட்டேங்குது? கட்டுப்பட மாட்டேங்குது. மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியலை. மனம் விரும்புகிறத நான் வேண்டான்னு சொல்ல முடியலை. மனம் ஆசைப்படுறத இல்லைன்னு சொல்ல முடியலை. மனதும் சில விஷயங்களோடு பழகி கொள்கிற அந்த பழக்கத்தை என்னால் தவிர்க்க முடியலை. மனம் குறிப்பிட்டதும் ஃபீல் பண்ணுது. வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். சிலவில் அன்பு, சிலவில் வெறுப்பு, சிலவில் கோபம், சிலவில் அமைதி. இது மனம் என்ன சொல்லுதோ அதான் என்னால் என்ன பண்ண முடியுது? கீழ்ப்படிய முடியுது. எனவே போதனைகள் கேட்டாலும் பிரசங்கம் கேட்டாலும் பல நேரங்களில் இந்த மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்க முடியுது நம்மால். அப்படி தானே? சின்னவங்க மட்டுமில்லை, வாலிபங்கள் மட்டும், பெரியவங்க மட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்பொழுது பல நேரங்களில் போதனைகள் ஒன்று சொல்லுது, ஆண்டுடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, உலகம் நல்ல அட்வைஸ் சொல்லுது, அது ஒன்று சொல்லுது. ஆனால் மனம் சொல்கிறதா என்ன செய்கிறது? வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி தானே? காரணம் என்னன்னு சொன்னால் மனிதனுடைய மனம் 2 விதத்தில் அடிமைப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒரு நேச்சுரல் பாண்டேஜ், ஒரு நேச்சுரல் ஸ்லேவரி. இன்னொன்று சர்க்கம்ஸ்டான்ஷியல் ஸ்லேவரி, சூழ்நிலை சார்ந்தது. இயற்கையிலேயே மனிதன் யாராக இருக்கிறான்? ஹீ இஸ் அண்டர் த பாண்டேஜ் ஆஃப் சின், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற. அப்படினால நம்முடைய இயற்கையாகவே நம்முடைய மனம் மிக சரியாக சிந்திக்கிற, மிக சரியாக உணர்கிற, மிக சரியாக விரும்புகிற, மிக சரியாக நடக்கிற, மிக சரியாக தேர்ந்து கொள்ளுகிற தன்மை இழந்து விட்டது. நல்லதாகவும் இருக்கும்,
கெட்டதாகவும் இருக்குது. ஏன்னா இயற்கையிலேயே மனம் என்ன செய்து விட்டது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பாவம் என்று சொல்லுகிற ஒரு ஈவில் ஃபோர்ஸ் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இயற்கையாக என்ன செய்கிறது இருக்கிறது. மனித இயற்கையிலேயே பாவத்திற்கு அடிமைப்பட்டபடினால இந்த மனம் சரியாக விரும்புகிற தன்மை இழந்து விட்டது. சரியாக யோசிக்கிற, சரியாக முடிவெடுக்கிற, சரியாக நடந்து கொள்கிற, சரியாக விரும்புகிற, சரியாக பழகுகிற தன்மை இழந்து விட்டது. இன்னொரு பிரச்சனை என்றால் அது வாழுகிற சூழல். பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிறாங்க பிள்ளைகள், சமுதாய சூழல் பார்க்குறாங்க. அந்த சூழல்கள் அவர்கள் என்ன செய்கிறது, மறுபடியும் அடிமையாக்குறது. இந்த மனதை என்ன செய்கிறது, ஏற்கனவே எல்லாரும் இயற்கையில் கொண்டு வருகிறது. இன்னொன்று உலக சூழல். இன்றைக்கி உலக சூழல் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் விதிகளுக்கு மதிப்பில்லை நிலைமைக்கு ஆகிவிட்டது. அப்படித்தானே? எப்படி வேணுமானாலும் உடுக்கலாம். நான் விரும்பினா உடுப்பேன், விரும்பலைன்னா இப்படித்தான் நான் உடை உடுக்க வேண்டும், இப்படித்தான் நடை நடக்க வேண்டும், அப்படிலாம் கிடையாது. அதனால் இப்போ கலாச்சாரம் முற்றிலும் மாறிவிட்டது. இந்த சூழலுக்கு மத்தியில் மனிதன் செல்லுகின்ற பொழுது மேலும் அந்த மனம் என்ன செய்கிறது. இன்றைக்கி அநேகர் ஒரு குறிப்பிட்ட விதமாக உடுக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட விதமாக உடுக்கிற அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டு கிடையாது, ஆனால் உடுக்கிறான். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த கம்பல்ஷன் ஆஃப் தி சொசைட்டி. சொசைட்டியில் பார்க்குற ஒரு ஃபேஷன் பாண்டேஜ். அந்த மனம் அங்கே போகிறதுனால மனம் மறுபடியும் என்ன செய்கிறது, அந்த டாமினேஷனுக்குள்ளே வருது. அப்போ என்ன பண்ண இவன் அந்த ட்ரெஸ்ஸு என்ன பெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலும் அந்த ட்ரெஸ்ஸை என்ன அணியாமல் என்ன செய்ய முடியல, இருக்க முடியும். ப்ரெஷர், ரெண்டு விதமாக பாதிப்பு. அப்போது இப்போ சனிக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் வெளியே போயாச்சுன்னு சொன்னால் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பிள்ளைகள் வராங்க. அந்த பிள்ளையுடைய நாகரிகங்கள் முறைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ கேவலம் அதனுடைய தாக்கங்கள் மற்றவங்களுடைய என்ன செய்கிறது, பரவுகிறது. அப்போ ஏன் அப்படி இதையெல்லாம் பார்க்க மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய உடைகளை குறைத்து கொண்டே போகிற, தங்கள் உடையல் அவயவங்களெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமாக தோன்றக்கூடாது என்கிற எண்ணங்களை என்ன செய்கிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இப்படி தோன்றுவதான் நல்லது, ஆவிதம் மாறிக்கொண்டிருக்குது. அப்போ என்ன காரணங்களை இப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வாலிப பிள்ளைகளுக்காக பேசி கொண்டிருக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் கேட்கணும். ஒன்று இயற்கை அடிமைத்தனம் உங்களிடத்தில் இருக்கிறது, இன்னொன்று சூழ்நிலை அடிமைத்தனம். இப்போது நேற்றுக்கு பத்திரிகையில் இதெல்லாம் சொல்கிறது கூட அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாதுங்கிற எனக்கு தெரியுது. இருந்தாலும் உலகம் எல்லாத்துக்கும் இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறதுனால சொசைட்டியில் இந்த மாதிரிப்பட்ட காரியம் நடக்கிற சிலது நீங்களும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய நடக்குது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 days பேக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த என்ஜினியரிங் காலேஜுக்கு போகிற கோ எஜுகேஷன் அந்த போகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு பஸ் ஸ்டாப்புக்காக என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அதில் பெஞ்சஸ் போட்டிருக்கும். பெஞ்சஸ் போடுறவங்கள என்ன பண்ணோன்னா பசங்க பொதுவாக இப்போ வயசானவங்களும் நின்றுட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் இந்த பிள்ளைகள் தான் என்ன செய்வாங்க, ஆக்குபை பண்ணிடுவாங்க. அப்படி தானே? அதே பஸ் நிறுத்தங்களில் பார்க்கும் பொழுது அங்கே உட்காரதுக்கு பயணியர் உட்காரதுக்குன்னு போடுற இடத்த யார் ஆக்குபை பண்ணிடுறாங்க. அதனால தான் அந்த மால்களெல்லாம் இப்போ சேரே போட மாட்டேங்கிறான். பெரிய பெரிய ஷாப்பிங்லாம் சேர் போட மாட்டேங்க. ஏன்னா போட்டாச்சுன்னா இவங்க என்ன காலேஜை கட் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. யார்? அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு போய் உட்காந்து. அதனால் வயசானவங்களும் நோய் பிடிச்சவங்களும் கூட ஒரு பெரிய ஷாப்பிங்கில் போனால் கொஞ்சம் உட்காரதுக்கு அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், இடம் தர மாட்டேன். என்னப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், சார் உங்களுக்கு என்ன சார் தெரியும், நாங்கள் கொஞ்சம் இடம் விட்டோம்னா இந்த பசங்க தான் என்ன பண்ணிடுறானுங்க, காலைல சார் நைட்டில் தான் போகிறான்னு இங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கேயே இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணிவிட்டு வாழ்க்கையை இங்கே நடத்திட்டு போயிடுறானுங்க அப்படிங்க. அப்போ அந்த திருவனந்தபுரம் பக்கத்தில் அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறவங்க ஒரு குறிப்பிட்ட பஸ் நிறுத்தத்தில் வெயிட் பண்ணுற சூழல் அங்கே போடுற பெஞ்சை என்ன பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணிடுவாங்க. இதை அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்து இவங்க இண்டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இண்டீசெண்டாக நடக்கிறத பார்த்து சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. கேரளாவில் இதுக்கெல்லாம் நிறைய ஃப்ரீடம் உண்டு. ஆனால் அந்த எல்லையும் தாண்டி நடக்கிறதுனால அந்த பப்ளிக் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்லி பார்த்து கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பெஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ண கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி ஒத்த ஸ்டூல் ஆக்கிட்டாங்க. புரிகிறதா உங்களுக்கு? நீ நான் பெஞ்சு போட்டால் தானே உட்காருவேன். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு உட்காந்துக்கிட்டு பப்ளிக்கில் இன்டீசெண்டாக இப்படி போட்டால் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பிளான் பண்ணி, அவங்களுக்கு தெரியாது நம்ம விட அறிவாளி நம்முடைய பிள்ளைகள்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் 4 பேர் உட்கார்ற பெஞ்சை துண்டாக வெட்டி ஸ்டூல் ஆக்கிட்டாங்க. பார்த்தாங்க பசங்க, ஓஹோ உங்களை விட நாங்கள்லாம் யார், ரொம்ப ஐக்கியம் உள்ளவங்க, அப்படி தானே? அவன் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டூலில் ஒருத்தன் உட்கார, நான் சொல்ல நீங்களே முந்திரிங்க. அப்போது உங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போது பக்கமாக உட்கார்ந்தா தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன செய்கிறோம், இதுக்கு மேலே விவரித்து பேச விரும்பலை.
அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால் எங்கே போயிட்டுது, சொசைட்டி எங்கே போயிடுச்சு? இதுபோல் ஒவ்வொரு நாளும் வருகிற செய்தியில் மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்போ மனம் கட்டுப்பட மறுக்கிறது, அப்படி தானே? மனம் நியாயங்களை கேட்க மறுக்கிறது. அப்போ என்ன பண்ணுறது? இந்த மனதை எப்படி? இப்போ 2 விஷயமான பிரச்சனை. ஒன்று, நான் என் மனம் சொல்லுகிறதுக்கு எதிர்த்து போக விரும்பவில்லை. ஐ டோன்ட் ஹேவ் எனி டிசைர் டு கோ எகென்ஸ்ட் ஆஃப் த வில் ஆஃப் மை மைண்ட். என்னுடைய மனம் சொல்கிறதுக்கு எதிர்த்து போக விரும்பலை. என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை நான் ஃபீல் பண்ணி வாழ விரும்புகிறேன். என்னை கட்டுப்படுத்தான்னு மைண்டு நிறைய பேர் பிரச்சனை. கொஞ்சம் பேர் இந்த மாதிரி சில பிரசங்கங்கள் அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கவனிக்கிறவங்க. சிலவங்க எருமை மாடு மாதிரி மழை பெய்யும், அது பாட்டில் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும், அது வேறு இருக்குது ஒரு செக்ஷன். ஆனால் கொஞ்சம் பேர் கேட்டு கொஞ்சம் கன்விஷன் இருக்கிற என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்கிறதெல்லாம் சரி தான், மனசை என்ன பண்ண முடியலை, கட்டுப்படுத்த முடியலை. we are not able to control our mind. எங்கள் பேஷன்ஸ், எங்களுடைய ஃபீலிங்ஸ், எங்களுடைய இமோஷன்ஸ், எங்களுடைய டிசைர்ஸ், இதை என்ன செய்யணும்? we are not able to control. இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன செய்வது? அப்போ 2 பிரச்சனை. ஒன்று மனதை கட்டுப்படுத்த விரும்பவில்லை. ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வரும். இன்னொன்று, மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியல. இப்போ என்ன பண்ணுறது? இன்றைய சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழுகிறவர்களை பார்த்து கொஞ்சமாவது மற்றவர்கள் சரியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது இல்லை. இப்போ நிறைய பிள்ளைகளுடைய பெற்றோரே பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகள் அல்ல. அதாவது ப்ரெசன்ட் டே பேரண்ட்ஸ் பெரும்பாலானவர்கள், லார்ஜ் அமௌண்ட், அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இவங்க யாரும் கிடையாது. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் லைஃப்பை வாழ்கிறவங்க கிடையாது. அவங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸாக வாழ்கிறவங்க கிடையாது. முன்மாதிரி தன்மை கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் மாதா பிதா குருன்னு வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், கல்லூரியில் ஆசிரியர்கள், மாணவருடைய ஸ்டாண்டர்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. மாணவன் எப்படி போகிறானோ அதே பாதையில் அவனும் போகிறான். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுகிற தகுதி இன்றைய குருக்களுக்கு இல்லை. அது செக்குலர் வேலையும் அப்படி தான் இருக்குது, ரிலீஜியஸ் ஃபீல்ட்லேயும் அப்படி தான் இருக்குது, சபை சூழலையும் அப்படி தான் இருக்குது. மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிற போதர்களை இன்றைக்கு காண்பது கடினம். அதுபோல் இந்த ப்ரெசண்ட் ஜெனரேஷனுக்கு இதான்ப்பா இப்படி தான் வாழணும், இதான் வாழ்கிறது சரி, இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இம்பேக்ட் பண்ணுகிற வாழ்க்கை முறையுடைய பெற்றோர்களும் குறைவு. அது மட்டுமல்ல, இவர்களுக்கு போதிக்கிறவர்கள் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கை மூலமாக பிள்ளைகளுக்கு எந்த வித்தியாசம் ஏற்படல. மட்டுமல்ல, பெரும்பாலான இன்றைய ஆசிரியர்கள், இன்றைய விரிவுரையாளர்கள், லெக்சர்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு படிப்போடு வருகிறார்களே ஒழிய பண்புகளோடு வரவில்லை. பண்புகளோடு வரவில்லை. கல்லூரிக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, ஒரு பட்டத்தை வாங்குறாங்க, அந்த பட்டத்தை வாங்கிட்டு அப்படியே கல்லூரிக்கு யாராக மாறுறாங்க, லெக்சர்ஸாக மாறுறாங்க. அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு அவர்கள் ஒரு முன்மாதிரி ஏற்படுத்த முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த மாணவர்கள் கொஞ்சம் வழிதவறி செல்ல நேரிடுகிற பொழுது அவர்களை உரிய முறையில் சீர்திருத்துவதற்கான அடிப்படை திறனை இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அரகன்ஸ், ஒரு சர்வாதிகாரம். நான் சொல்கிறபடி தான் என்ன செய்யணும், இருக்கணும். அப்போது மதிப்பு இல்லாதபடிக்கு, மரியாதை இல்லாதபடிக்கு, அதாவது மாணவர்கள் நிறைய மாணவர்கள் தற்கொலை பண்ணுறாங்க, நிறைய மாணவர்கள் தப்பிதமாக போகிறாங்க, ஷூட் பண்ணிடுறான், மர்டர் பண்ணிடுறான், அப்படி நிறைய விஷயம் நடக்கிறது பின்னணியில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவர்களை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற கல்வித்துறையில் இருக்கிற அநேகருக்கு சீர்திருத்த தெரியாது. ஏன்னா இவர்களும் சீர்திருத்தம் அறியாதபடிக்கே ப்ரொஃபஸர்ஸ் ஆகிட்டாங்க, இவர்களும் சீர்திருத்தம் பெறாமலே லெக்சர்ஸ் ஆகிட்டாங்க, இவர்களும் சீர்திருத்தம் அறியாமலே ஆசிரியர் மாறிட்டு ஒரு பட்டத்தோடு மட்டும் வந்தாங்களே ஒழிய பண்புகளோடு வரவில்லை. அதுதான் இன்றைய மாணவர்கள். அதுதான் இன்றைக்கு நீங்கள் தாழ்மையற்றவர்களாக, பொறுமையற்றவர்களாக, பண்பற்றவர்களாக கல்வி கற்று முடிப்பீர்கள்னு சொன்னால், நாளை தினம் நீங்கள் ஒரு கல்லூரிக்கு ஆசிரியர் செல்லுகிற பொழுது இப்படித்தான் இருப்பீர்கள். இன்றைக்கி பல ஆசிரியர்களை குறித்த ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. இந்த ஆசிரியர் இப்படி இருக்கிறார்களே, இந்த கல்லூரியில் நிர்வாகங்கள் இப்படி இருக்கிறதே, அதுக்கு காரணம் என்ன? உங்களைப் போல் தான் அவர்களும் படித்து வந்திருக்கிறார்கள். புரிகிறதா? இன்றைக்கு உங்களிடத்தில் காணப்படுகிறதான ஒரு டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டியில் தான் அவங்களும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுகிற பொழுது உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியலை. ஆனால் நீங்களும் இதே மனநிலை தொடர்பில் சொன்னால் ஃப்யூச்சரில் நீங்களும் இப்படி தான் மாறுவீர்கள். இப்போ எல்லாருமே தங்களை ஹீரோவாக காட்டுறது தான் கவனம் செலுத்துகிறோம். அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும் சரி, பெரிய கல்லூரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மாணவர்களை உரிய விதமாக நடத்துவதற்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைய மாணவர்கள் நடத்துவது ரொம்ப கடினங்க.
ரொம்ப ரொம்ப கடினம். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களை நடத்துகிறதே அவ்வளோ பெரிய கடினமாக இருந்து, நாங்கள் நடந்த விதங்களெல்லாம் பார்த்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த லெக்சர்ஸ் எல்லாம் இந்த ப்ரொஃபஷனுக்கு ஏன்டா வந்தோம், எங்கள் அம்மா அப்பா எதற்கு என்ன இந்த மாதிரி அனுப்பி வச்சாங்கன்னு நொந்துக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியும். அதை விட 10 மடங்கு இப்போ மோசமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மனசை அடக்கிறது என்ன செய்கிறது? என்ன வேணும்? போதனை வேணும் தான். ஆனால் ஒரு உண்மை, ஒரு குதிரை அதை ஓட விட்டு அது எப்படி ஓடும்? தரையிட்டு ஓடும். இப்போ இந்த குதிரைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிரசங்கம் பண்ணுறேன். குதிரை, நீ இப்படிலாம் ஓடக்கூடாது, இப்படிலாம் இது பண்ணக்கூடாது, ஒழுங்காக நேராக பார்த்து கரெக்டாக என்ன செய்யணும், ஒரு முறையாக ஓடணும், நீ கண்டமெல்லாம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி நான் டெய்லி என்ன பண்ணுறது தெரியுமா? பைபிள் ஸ்டடி பண்ணுறேன். டெய்லி என்ன செய்ய, பிரசங்கம் பண்ணுறேன், டெய்லி டீச்சிங் பண்ணுறேன். எல்லாம் பண்ணி முடித்து குதிரையை ஓடுன்னு சொல்லாது எப்படி தான் ஓடுது? அது அதன் பாட்டில் தான் ஓடுது. ஏன்? அதுதான் அவருடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அது இருக்குது. அப்போ ஒரு நேச்சுரல் ஹார்ஸுக்கு தேவை, இட் டஸ் நாட் நீட் ப்ரீச்சிங். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு ரைடர், ஒரு டிரைவர், ஒரு ஓட்டுநர். புரிகிறதா உங்களுக்கு? ஒரு இயற்கையான குதிரைக்கு தேவை ஒரு ப்ரீச்சர் கிடையாது, ஒரு டீச்சர் கிடையாது, ஒரு போதனை கிடையாது, ஒரு சர்மன் கிடையாது. அதனை உரிய விதமாக கட்டுப்படுத்தி ஓட்டுகின்ற ஒரு ரைட் பண்ணுற ஒரு ரைடர் தான் தேவை, ஒரு டிரைவர் தான் தேவை. சாம்சன் பால் மாதிரி எத்தனை ப்ரீச்சர் வந்தாலும் இயற்கை குதிரைகளை ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை குதிரைகளுக்கு 10 வருஷம் பைபிள் ஸ்டடி பண்ணாலும் பைபிள் ஸ்டடி முடிந்தவுடனே அது இயற்கை பாதையில் தான் ஓடும். புரிகிறதா? எத்தனை தான் யூத்துகளுக்கு பேசினாலும் சரி, சாம்சன் பால் பிரசங்களோ போதனைகளோ என்ன செய்யாது, செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யாது. தேவை என்ன தெரியுமா? சாம்சன் பால்களுடைய போதனை அல்ல, சாம்சன் பால்களுடைய பைபிள் ஸ்டடி அல்ல, சாம்சன் பால்களுடைய பிரசங்கங்கள் அல்ல. இப்போ நான் எல்லாம் ஒரு கன்விஷனில் வந்துட்டேன். இப்போ எல்லாம் நாங்கள் ஒரு பல வருஷமாக மற்றவங்களுக்கு தான் பிரசங்கம் தேடினேன். இப்போ எனக்கு தான் தேடுறேன். ஏன்னா எனக்கு வாழ்கிறதுக்கு பிரசங்கம் வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் எனக்கு வேணும்ப்பா, நான் உயிர் வாழ்கிறதுக்கு பிரசங்கம் வேணும். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க வாழ்கிறதுக்கு பிரசங்கம் வேணும், மற்றவங்களுக்கு பிரசங்கம் வேணும், மற்றவங்களுக்கு பிரசங்கம் வேணும். ஆனால் போதுமான அளவுக்கு பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எனக்கே ஒரு ஃபீலிங் வந்துடுது, எவ்வளவு பிரசங்கம் பண்ணி கொடுத்தாலும் அது வேறு விஷயம். இப்போ எப்போ நான் இனி எதுக்கு பிரசங்கம் தேடணும்? எனக்கு நான் வாழ்வதற்கு வாங்குகிற பிரசங்கத்தை உங்களோட என்ன செய்கிறேன், ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ சொல்ல வந்த காரியம் என்றால், குதிரைக்கு தேவை என்ன? பிரசங்கம் இல்லை, அதை உரியது பண்ண. அதுபோல் வாலிப வயதில் இருக்கிற உங்களுக்கு தேவை மேலும் மேலும் எதுவும் அல்ல, போதனைகள். அப்படி போதனை வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. போதனைகள் உங்களை முழுமையாக மாற்றாது. உங்களுடைய இயற்கை தன்மையை மாற்ற வேண்டும் என்றால், உங்களை நடத்துகின்ற ஒரு குதிரையை ஓட்டுகிற கட்டுப்பாட்டுக்குள் ஓட்ட திறன் வாய்ந்த ஒரு ஓட்டுநர் தான் அவசியம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ரட்சகர் தான் தேவை. அல்லேலூயா. அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நான் யூத்துகளுக்கு பேசும் பொழுது சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லுகிறத வச்சு நீங்கள் வாழுங்கன்னு சொல்ல வரவில்லை, இப்படி செய்யுங்க அப்படி செய்ய சொல்கிறதில்லை. உங்களால் முடியாது. நீங்கள் ஒரு இயற்கை குதிரைக்கு சமமானவர்கள். உங்களை போதனைகள் என்ன செய்யாது, சரியான ட்ராக்ஸ்குள்ளே ஓட்டாது. உங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்துவாகிய ஓட்டுநர். அந்த கண்டக்டர் தான் தேவை, அந்த டிரைவர் தான் தேவை. எனவே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய மனம் சரியானவளை விரும்பும்படியாக கண்ட்ரோல் பண்ண வரல. உங்கள் மனதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் போனாலும் சரி, எவ்வளோ ஸ்டடீஸில் எக்ஸல் ஆனாலும் சரி, நத்திங் வில் டூ. உங்களால் மாற்றவே முடியாது. சட்டங்கள் உங்களை மாற்றவே முடியாது. பெற்றோர் உங்களை மாற்றவே முடியாது. ஆசிரியர்கள் உங்களை மாற்றவே முடியாது. ஒரே ஒருவர் தான் மாற்ற முடியும். வெறும் போதனைகள் மாற்றாது. மாற்றத்தகுந்த போதவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயற்கை குதிரையை கட்டுப்பாட்டில் ஓட்டுகிற ஓட்டுநரை போல அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும். எனவே காலங்கள் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இயற்கை குதிரைகளாக, ஒரு நேச்சுரல் ஹார்ஸஸாக என்ன செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டாதபடிக்கு உங்களை உரிய விதமாக ஓட்டுகின்ற அந்த ஓட்டுநராகிய கர்த்தர் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.